ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் பில்லி சொன்ன மாதிரி எல்லாம் துக்கமாக இருக்கிற மாதிரி, இது துக்க நாட்கள் அல்ல. இன்றைக்கு துக்க நாள், துக்க வெள்ளி அப்படிம்பாங்க. இது சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த நாள். இந்த சிலுவையில் நமக்காக தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த தேவன். இந்த துக்கமுகமாக இல்லை. ஒரு நாள் நான் பில்லி சொல்லும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நான் ரட்சிக்கப்படாதுக்கு முந்தி இந்துவாக இருக்கும்போது ஒரு நாள் இப்படி இந்த மாதிரி வெள்ளி குட் ஃப்ரைடே நாள் வந்துச்சு. அப்போ அந்த நாள் பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் இருந்தேன். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சிலுவையில் அடித்து எவ்வளோ கஷ்டப்படுவார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி, அவர் கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு நானும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரட்சிக்கப்படாதுக்கு முந்தி எனக்கு தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் துக்கமாக இருந்தாருன்னு சொல்லி. இன்றைக்கி துக்க நாட்கள் அல்ல, அந்த 7 வார்த்தைகளும் வெற்றி சிறந்த வார்த்தையாக, ஆண்டவர் ஜெயத்தை தந்த வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு 4ஆம் வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லி நீர் சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளையும் தியானிக்கும்படியாக நாங்கள் திருச்சபையிலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணும்படியாக, எங்களுக்கு நித்திய வாழ்வை தரும்படியாக, பிசாசுடைய தலையை நசுக்கி ஆண்டவரே எங்களுக்கு நித்திய வாழ்வை தந்து ஜெயத்தை தந்ததுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த நாளும் பேசப்படுகிற இந்த 4ஆம் வார்த்தைக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் சொன்ன அந்த சிலுவையிலே சொன்ன அந்த 4ஆம் வார்த்தையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உடைய ஆண்டவரே நீர் சொன்ன அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடக்க, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் பேசப்படுகிற வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் வாசிப்போம் 4ஆம் வார்த்தையாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அதே போல மார்க்கு இன்னொருவர் மார்க் 15ஆம் அதிகாரம் 34 வாசிப்போம். இங்க பாருங்க, மத்தேயுல ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. மார்க்ல பார்க்கும்போது ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார். இதற்கு இது இந்த 2 இதுலையும் அதில் ஏலி ஏலிங்கிறாரு மத்தேயில, மார்க்ல ஏலோகி ஏலோகி அப்படிங்கிறாரு. இது 2 வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற ஒரே அர்த்தம் தான். ஏன் அப்படின்னா, இது மத்தேயு எழுதும்போது யூதர்களுக்கு எழுதுறாரு, மார்க் எழுதும்போது ரோமர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவர் எழுதுறாரு. அதனால இது 2 ஒரே வார்த்தை தான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறது. இது அராமியா ஒரு பாஷையாக இருக்கிறது. அந்த நாட்டில் யூதர்கள் அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை இந்த அராமியா பாஷையாக, அராமியா மொழியை அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த அரேமியா வார்த்தையில அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏலி 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 லாமா சபக்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்போ இந்த இடத்துல கைவிட்டீர் என்று சொல்லி அந்த அர்த்தத்தையும் போட்டிருக்கிறது. நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டவராக இருக்கிறார். ஆனா அவர் படலை. ஏன்னா பிதாவா இருந்தவர் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனதே என்னன்னா, இந்த சிலுவையில்
அறையப்பட்டு அவர் பாடுபடணும், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனிதனா அந்த பூமிக்கு வந்தாரு. அவர் முழு தேவனாகவும் இருந்தாரு, 100க்கு 100 அவர் முழு தேவனாகவும் இருந்தாரு, முழு மனிதனாகவும் இருந்தாரு. அதனாலதான் அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது அவருடைய சரீரத்துல வேதனை இருந்தது, தாகமா இருந்தாரு. அவருடைய அவர் முடியாம தாங்க முடியாம அவர் என்ன செய்யறாரு, அவர் சரீரத்துல இவ்வளோ வேதனையிலும் அவர் சத்தமிட்டு கூப்பிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மிகுந்த சத்தம், அந்த வேதனை தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த அந்த நாட்கள் சங்கீதத்துல கூட நம்ம அந்த வசனம் வருது. தாவீது தீர்க்க தரிசனமா அதை எழுதி வச்சிருக்கிறார். சங்கீதம் 22:1 வாசிச்சு பாருங்களேன். சங்கீதம் 22:1 தீர்க்க தரிசனமாகவே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இந்த சங்கீதத்தை யூதர்கள் அதிகமாக வாசிப்பார்கள். இதைத்தான் வேதனையுள்ள நேரத்துல அதிகமான வேதனைப்படும் போது இந்த வசனத்தை அவர் சொல்றாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனம் தாவீது ராஜா அன்றைக்கே எழுதி வைத்தாரு. இந்த சம்பவத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சங்கீதத்துல எழுதி வைக்கிறது. அதைத்தான் அந்த நேரத்துல நினைவு கூர்றாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பப்ரிசியூஸ் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இதற்கு ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார். இதற்கு என் பராபரனே நீர் என்னை கைவிட்டதேது என்ற அர்த்தமாயிருக்கிறது. இப்ப கைவிடப்படுகிற போல இருந்தது. ஆனா தேவன் நமக்காக கைவிடப்பட்டார். உண்மைதான், கைவிடப்பட்டார். பூமியெல்லாம் அந்த நாட்கள்ல 3 மணி நேரம் இருளா இருந்தது. இந்த வசனத்தை வாசிக்க போது பாருங்க, 6ஆம் மணி வேலை என்பது நண்பகலா இருக்கும். மார்க் 15:25 வாசிங்க. அவரை சிலுவையில், நானே வாசிக்கிறேன். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையா இருந்தது. மார்க் 15:34 அந்த இதே வசனத்தை வாசிங்க. மார்க் 15:33 வாசிங்க. அந்தகாரம் உண்டாயிற்று. ஆறாம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றாம். 3 மணி நேரம் அந்தகாரம்னா இந்த மாதிரி வெயில்ல காலை 9 மணிக்கு அவர் அடிக்கப்பட்டாரு. அவர் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி கொண்டிருந்தாரு. அது இடைப்பட்ட நேரத்துல அந்த 6ஆம் மணி வேளையில பூமி எப்படியா அந்தகாரம் உண்டாயிற்று. அப்ப நம்ம இந்த எல்லாம் இருட்டாயிருச்சு. அப்ப பாவத்திலிருந்து நம்மளை மீட்கும்படியாக, அவர் நம்மளை தூக்கி எடுக்கும்படியாக, அந்த பிசாசனுடைய அந்தகார பிடியிலிருந்து நம்மளை மீட்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக, நமக்கு அந்த நித்திய வாழ்வை தரும்படியாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னபடி அந்த இருளில் இருக்கிற நமக்கு இந்த பெரிய வெளிச்சத்தை தரும்படியாக, ரட்சிப்பை தரும்படியாக அவர் என்ன செய்தாரு? கைவிடப்பட்டவராக இந்த இடத்துல காணப்பட்டார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும்படியாக அவர் கைவிடப்பட்டவராக இருந்தார். ஏன்னா அவர் சிலுவையில் போகிறதுக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் போய் அடிக்கடி அவர் ஜெபித்துட்டே இருந்தார். அப்போ 3 வேளை அவர் கேட்குறாரு, பிதாவே எனக்கு இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் போய் ஜெபம் பண்ணும் 3 முறை போய் கேட்குறாரு. ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படலை. ஏன் அப்படின்னா அவர் இந்த பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது. அவர் சிலுவையில இந்த உலகத்துல மனிதனா பிறக்க வேண்டும். மனிதனா பிறந்து அவர் மரிப்பதற்காகவே அவர் பிறந்தார். அதுக்காக அந்த ஜெபம் அவர் கேட்கப்படலை. பிதாவினால் அவர்னால முடியல. ஏன்னா அவர் மனிதனா இருந்தார். மனிதனா இருந்ததுனால அந்த வேதனை, அவர் இவ்வளவு வேதனை இருக்குமே சொல்லி போய் அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் தலை கவிழ்ந்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே
பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படலை. ஏன்னா அவர் அடிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது, பிசாசுடைய தலையை ஜெயிக்க வேண்டியதா இருக்கிறது. அவர் பிறந்ததே என்னது, எதற்காக? நம்மை மீட்கும்படியாக. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வரக்கூடியதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால அதுல இருந்து அவர் விலகவே முடியாது. அவர் நமக்காக நமக்கு கை கொடுக்கும்படியாக. ஏன் வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:29 பாருங்க. யோவான் ஸ்நானன் சொல்றார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இந்த உலகம் முழுசும் இருக்கிற பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. அப்ப இந்த உலகமே இருளுக்குள் இருக்கிறது. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரம், அவர் சொன்ன அந்த நேரம் 6ஆம் மணி நேரத்துல அவர் எப்படி இருந்தா, அந்தகாரமா இருந்துச்சான். பூமி முழுவதும் அந்தகாரமா இருந்தது, இருட்டாயிருச்சு. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க 36வது வசனம், மார்க் 36 பாருங்க. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அப்பவும் அவ பரியாசம் பண்றாங்க, எலியாவை கூப்பிடு. ஏன்னா யூதர் எதுக்காக சொல்றாங்கன்னா, யூதர்கள் அந்த நாட்கள்ல எலியா திரும்ப வருவாரு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு, திரும்ப எலியா வருவாரு அப்படின்னு. அதைத்தான் கேலியாக இவங்க பரியாசம் பண்றாங்க. எலியா திரும்ப எலியாவை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க பரியாசம் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவ. அப்போ நமக்கு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் பாவத்தை, இந்த உலகம் முழுசும் உள்ள பாவத்தை அவர் என்ன செய்யறாரு, அவர் சுமந்து தீர்த்தார். சிலுவையில சுமந்து தீர்த்தாரு. சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி, அவரை கைகளிலும் கால்களிலும் அவரை முள்முடி ஆணிகள் அடிக்கப்பட்டு, தலையில முள்முடி சூட்டப்பட்டு, அவர் வேதனை, அவர் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. நமக்காக அவர் என்ன செஞ்சாரு, சிலுவையில அடிக்கப்பட்டாரு. அப்படி மார்க் 10:15 நம்ம வாசிக்கும் போது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தாரு. அவர் என்ன எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு, ஊழியம் செய்யும்படி வராம அவர் என்ன செஞ்சார், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தாரு. அவருடைய ஜீவனையே கொடுக்க இந்த பூமிக்கு மனிதனாக வந்தாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப அவருடைய தழும்புகளால் என்ன, நம்ம குணமாகிறோம். அவர் அடிக்கப்பட்டதுனாலதான், அவர் கைவிடப்பட்டதுனாலதான், அவர் ரத்த சிந்தனாலதான், அவர் வேதனைப்பட்டதுனாலதான், அவர் பிதாவினால் கைவிடப்பட்டதுனாலதான், அவர் இருள் சூழ்ந்து கொண்டதுனாலதான் நமக்கு என்ன கிடைச்சது, மீட்பு கிடைச்சது. நம்முடைய வியாதிகள், நம்ம எத்தனையோ வியாதிகள் சுகமாகிறது. அவருடைய சிலுவையின் மேல என்ன செஞ்சாரு, அவருடைய தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை, நான் செஞ்ச பாவத்தை, நம்ம இந்த உலகம் முழுசும் செய்த பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு, சிலுவையில சுமந்தாரு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று இருக்குது. அப்ப அவருடைய தழும்புகளால் என்ன செய்யறோம், அவர் காயப்பட்டதுனாலதான் நமக்கு என்ன, குணமாகிறோம். நமக்கு வியாதி, பயங்கரமான வியாதி, அவர் என்ன செய்யறாரு, அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவருடைய காயப்பட்டதுனால அந்த தழும்புள்ள ரத்தம் நம்மளை என்ன செய்யுது, சுகமாக்குது. இப்ப ஏற்பட்ட வியாதியா இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், டாக்டருக்கு முடியாதுன்னு சொன்ன வியாதிகளும் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய தழும்புகளால் நம்மளை என்ன செய்யறாரு, குணமாக்குற தேவனா இருக்கிறாரு. ரோமர் 4 அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எப்படியா, நம்ம முதல்ல நமக்கு வியாதிகளை சுகமாக்குறாரு, இதுல எப்படியா நம்மள நீதிமான்களா ஆக்குறாரு. நம்ம பாவிகளா இருந்தோம் இல்லையா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாததுக்கு முந்தி, நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முந்தி ஒரு நாள் என்ன செய்தோம், ஆண்டவர் அறியாதப்ப பாவிகளா இருந்தோம். அவருடைய ரத்தம்,
அவருடைய கல்வாரி அன்பு நம்மளை சந்திச்சது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறின பிறகு நம்மளை என்ன செய்யறாராம்? நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் பாவங்களுக்காக என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் என்ன செஞ்சாரு? அவர் சிலுவையில் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. நம்ம நீதிமான்கள் ஆக்கும்படியாக அவர் என்ன செஞ்சாரு? எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் மரித்தார், அவர் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 4:15 நம்ம வாசிப்போம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பாருங்களேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு, நம்மளாம் எப்படியா மரண இருளின் திசையில இருந்தோம், அவங்க என்ன எப்படியா நமக்கு திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததாம். நமக்காக அவர் அந்த அவர் சொன்ன அந்த இடைப்பட்ட நேரத்துல 9ஆம் மணி வேளையில அவர் அடிக்கப்பட்டாரு. அவர் அந்த 12ஆம் மணி வேளையில என்ன ஆகுது? அவருக்கு அந்த இருள் சூழ்ந்து கொண்டது. இருள் சூழ்ந்து கொள்ளும் போது என்ன ஆகுது? நம்ம ஜனத்துடைய பாவம், உலகத்தின் பாவம் என்ன செய்யுது? இருள் அப்படியே மூடிக்கொள்ளுகிறது. நம்ம இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்காக இருளில் இருந்தவங்கள, பாவ இருளில் இருந்தவங்கள அவர் என்ன செய்யறார்? நம்மளை மீட்டு நமக்கு பெரிய வெளிச்சத்தை, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை, நமக்கு ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிற இந்த அன்புள்ள ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோமா? அவர் நமக்காக எவ்வளவாக அவர் தன்னுடைய ஜீவனையே விட்டார். பிதாவினால் கைவிடப்பட்டவராக இருந்தார். அவர் பிதாவினால ஒரு இமை பொழுது கைவிடப்பட்டவராக இருந்தார். ஆனால் நம்மளை கைவிடுகிறது இல்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டு சொல்றாரு, உன் மகனை ஈசாக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்லும்போது அவன் பலி செலுத்தும்படியாக அவன் என்ன செய்யறான்? கத்திய ஓங்க போறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீ மகன் மேல, பிள்ளையாண்டான் மேல் கை போடாத, அங்க ஆட்டுக்குட்டி இருக்குது, அதை எடுத்து பலி செலுத்து அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு ஒரு துயரம் துன்பம் வரும்போது ஆண்டவர் ஒரு வழி காட்டுறாரு. அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நமக்கு மரணம் நேருக்கிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நமக்கு ஒரு வழிகாட்டுகிறவரா இருக்கிறார், நமக்கு பாதை காட்டுகிற தேவனா இருக்கிறார், நமக்கு வெளிச்சத்தை தருகிற தேவனா இருக்கிறார், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை நம்ம என்ன செய்யணும்? இது போதாது, இந்த அன்பு நம்ம செலுத்துறது போதாது, இன்னும் அவர் இடத்துல என்ன செய்யணும்? இந்த நாள்ல நாம் தியானிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஏசப்பா எனக்காக சிலுவையில் அடித்தாரே, எனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, அவருக்கு எனக்காக இந்த பிதாவினால் கைவிடப்பட்டாரே, என்னுடைய பாவத்துக்காக. நான் இந்த நாள்ல நம்ம ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நம்ம போவோம். ஆண்டவரே, நான் இன்னும் இடத்துல அன்பு செலுத்தணும், இந்த அன்பு போதாது ஆண்டவரே, நான் நிர்விசாரமா இருக்கேன், நான் இந்த இனி வரக்கூடிய நாட்கள் இந்த நிர்விசாரங்கள் மாறணும், ஏசப்பாவுக்காக நான் எதையாவது செய்யறேன், உமக்காக எதையாவது ஒரு படியை செய்யறேன், உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த 4ஆம் வார்த்தையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. பிதாவினால் கைவிடப்பட்டு ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவர் கைவிடப்படவில்லை ராஜா. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய மீறுதலுக்காக ஆண்டவர் எங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாக, எங்களுக்கு அந்த நித்திய வாழ்வை தரும்படியாக நீர் கைவிடப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் நாங்கள் உண்மை நினைத்து அந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நாங்கள் இன்னும் இடத்துல கிட்டி சேரணும் ராஜா. நாங்கள் எங்களுடைய அன்பு போதாது ராஜா, இன்னும் இடத்துல நாங்கள் நெருங்கி வரணும் ஏசப்பா. ஆண்டவர், உமக்காக நாங்கள் எதையாக செய்ய இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விழையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட
ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, 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 சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆமென்.